ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது ரேஷன் கார்டுகளுக்கு வந்திருக்கு. இனிமேல் ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணால் நிறைய ரூல்ஸ் ஆனது இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இனி புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமானது இப்போ தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்படி என்ன அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வாங்கிறது ரொம்ப எளிமையாக இருந்தது, ஈஸியாக வாங்க முடிஞ்சது. அதனால் எல்லாருமே ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு அதில் நிறைய தில்லுமுள்ளு பண்ணுறது, ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தடுக்கக்கூடிய விதமாக நியாயமாக இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தமிழக அரசு புதிய ரேஷன் கார்டுகளுக்கு புதிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த அறிவிப்பு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரூல்ஸ்களுக்கு இனி தகுந்தாற் போல் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரூல்ஸ்களுக்கு தகுந்தாற் போல் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ரேஷன் கார்டு கிடைக்கும். இனி ரேஷன் கார்டு அவ்வளவு எளிதாக பெற முடியாது. நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. அப்படி என்ன ரூல்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதே போல் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட நிறைய நியூஸ்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு சிலர் கேட்டது என்னென்னா, பொருட்கள்லாம் நியாயமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பொருட்கள் எப்போ தான் நியாயமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்குது. அது என்னென்னா, ரேஷன் கடையில் இனிமேல் பொருட்கள் பேக்கெட்டில் விற்கிற மாதிரி ஒரு முக்கிய திட்டமானது செயல்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. சரி, இப்போ ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்க நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் அதில் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த கட்டுப்பாடுகள்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனி எதையும் செய்யுங்க. வாங்க என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் குடும்ப அட்டை எனப்படக்கூடிய ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் செய்வதற்கு புதிய நடைமுறைகளும் கூடுதல் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு தற்பொழுது நடைமுறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வரப்பட்டு இருக்கு. இந்த புதிய விதிமுறைகள் படி முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தாருடைய தற்போதைய வீட்டு சமையல் எரிவாயு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர் ரசீதோடு சேர்த்து அவரது தந்தை மற்றும் மனைவியின் தந்தை ஆகியோரது வீடுகளில் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விதிமுறைகளில் இப்போ அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இப்போ என்ன புது ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முகவரி மாற்றத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா அப்போ விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பக்கூடிய உங்களுடைய தற்போதைய வீட்டு சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அதோடைய ரசீது, அதோடு உங்கள் தந்தை மற்றும் உங்கள் ஒய்ஃபுடைய தந்தை ஆகியோர் வீடுகளில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் ரசீது இருக்குல்ல, அதையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று விதிமுறைகளில் இப்போ அதிரடி மாற்றங்களானது செய்யப்பட்டு இருக்கு. பொதுவாக வாடகை வீடு மாறுவோர் அல்லது புதிய இடங்களுக்கு குடிபெயர்வது தங்களுக்கு ரேஷன் கார்டு முகவரியை மாற்றுவதற்கு அரசின் பொது விநியோக திட்ட அதிகாரப்பூர்வ இணையத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது புதிய முகவரியை பதிவு செய்து அதற்குரிய முகவரி சான்றாக ஆதார் கார்டு உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முக்கிய ஆவணத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அதிகாரிகள் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து சரிபார்த்து முகவரி மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிமுறைகள் காரணமாக ஆன்லைன் மூலம் முகவரி மாற்றத்துக்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தாரருடைய வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது கண்டிப்பாக கேட்கப்படுது. அது மட்டுமின்றி கூடுதல் நிபந்தனையாக விண்ணப்பத்தாருடைய தந்தை மற்றும் மனைவியின் தந்தையுடைய வீடுகளில் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளும் கட்டாயமாக கேட்கப்பட்டு வற்புறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்ற முடியாது, புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியாது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கடுமையான அதிருப்தியையும் வேதனையும் தெரிவித்துட்டு வராங்க. இது குறித்து அவர்கள் கூறும்போது
ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்வதற்காக ஆதார் கார்டு, மின் கணக்கீடு அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல் உள்ளிட்ட அனைத்து முறையான ஆவணங்களோடு தற்போதைய கேஸ் ரசீதை இணைத்து விண்ணப்பித்தாலும் கூட ஆன்லைனில் விண்ணப்பங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருது. அதோடு இது குறித்து சம்பந்தப்பட்ட ரேஷன் துறை அதிகாரிகளிடம் நேரில் சென்று விளக்கம் கேட்டால் விண்ணப்பதாரர் தங்கியுள்ள தற்போதைய முகவரியில் உள்ள கேஸ் ரசீது, அவருடைய தந்தை வீட்டுக்குரிய கேஸ் ரசீது மற்றும் மனைவியின் தந்தை வீட்டு கேஸ் ரசீது என 3 பேரின் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளையும் இணையத்தில் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் திட்டவட்டமாக கூறுகின்றனர். இதே போன்றொரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மாதிரி கடுமையான நடைமுறையை ரேஷன் கார்டில் இருந்து உறுப்பினர் பெயரை நீக்கம் செய்வதற்கு அதிகாரிகள் தற்பொழுது பின்பற்றி வருவதாக மேலும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, அதனால் இந்த முறையை உடனடியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஆனால் இதுக்கு தமிழக அரசு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்படுது. அதோடு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் தங்களது ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்ய முற்படும் போது இந்த விதிமுறை மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கு. காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள் தங்களது கேஸ் சிலிண்டர் ரசீதுகளை இவர்களுக்கு தர மறுக்கின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களை ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லாத பெற்றோரிடமிருந்து எப்படி கேஸ் ரசீதுகளை பெற்று அதிகாரிகளிடம் வழங்க முடியும் என்று பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களது நடைமுறை சிக்கல்களை கூறி கேள்வி எழுப்புகின்றனர். அரசின் இந்த புதிய கடினமான விதிமுறைகளால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் ரேஷன் கார்டுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் பெரும் தவிப்புக்குள்ளாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்க நீங்கள் அட்ரஸ் மாற்றணுன்னா இனி இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு இருக்கிறது கரெக்ட் இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இது பற்றி ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விதிமுறைகள் நாங்கள் விதிக்கலாம், நிறைய ரேஷன் கார்டில் நீங்கள் முகவரி மாற்றிட்டு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே ஃப்ராடு பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஃப்ராடுத்தனத்தை கட்டி கேட்கணும், அதோட அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நேர்மையாக இருந்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடுகளுக்கு செயல்பட்டால் உங்களுக்கு ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்யப்படும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் ஒரு பக்கம் கூறுறாங்க. ஸோ ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட இந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறதுனால இப்போ ரேஷன் கார்டில் புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குங்கிறது தெரியல. அப்படி ஒரு வேளை அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதோடு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ரேஷன் கார்டில் முகவரி மாற்றுறதா இருந்தால் இந்த தாள்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இப்போ என்ன அப்டேட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.